கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு மிகவும் அன்பான என் சகோதரர்கள், என் சகோதரிகள், பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் 7வது வசனத்தை யாராவது படிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. 50 நாள் ஜெபத்திலையும் கலந்து கொள்கிறோம். இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆராதனையிலையும் கலந்து கொள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தபடியினால கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2ஆம் சங்கீதம் அதில் 12வது வசனம் கீழ்ப்பகுதியிலே பார்க்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் எல்லாரும் அவரை அண்டிக் கொள்ளுகிறோம். அவரை அண்டிக் கொள்ள வேண்டுமானால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை பார்க்கும்போது, அவரை அண்டிக் கொள்ளும்போது நாம் தேவனை நம்புகிறோம். நம்ம தேவனை நம்பினதுனால தான் அவரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்து இருக்கிறோம், அவரை அண்டிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வீட்டில் கடந்து வந்திருக்கிறோம், அவருடைய ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். 112ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளின் மேலே நாம் வாஞ்சையாய் இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசிக்கிறவர்களாக, அதை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் நாம் கர்த்தருக்கு பாக்கியவான்களாக காணப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்ப பெற்றோராகிய நாம் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் காணப்பட்டால் நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் காணப்படுவார்கள். அப்படியானால் முதல்ல யார் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கணும்? பெற்றோராகிய நாம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பார்வையில் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் யாருக்கு சாந்த குணம் இருக்குன்னு அவங்கவுங்க மனசாட்சியை கேட்டால் தெரியும். ஆலயத்தில் வந்தால் தான் சாந்த குணமா, வீட்டில் போன உடனே வாயை திறந்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சுதந்தரித்து கொள்ளுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். யோவான் 20:29 படிக்கிறோம், இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், ஆனால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். நம் தேவனை முகமுகமாக யாரும் பார்க்கவே இல்லை. அப்படியானால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்களாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரே ஒரு வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரம் வருகிறபடியினால அவருடைய எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமில்ல, ஒரு நாள் கூட பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ நல்ல செய்தியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறபடியினால இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் எல்லாரும் இந்த வேத வசனங்களை கை கொள்ளுவோம், கர்த்தருக்கென்று சாட்சியாக ஜீவிப்போம், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், பிரைஸ் தி லார்ட், அவர் மேல் நம்பிக்கை வைத்து 50 நாள் ஜெபத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் யோசனையாக இருந்தது, நம்ம தலைமை போதகர் என்ன சொல்லியிருப்பார், இந்த 50 நாள் ஜெபத்தை குறித்து அவர்கள் என்ன சொல்லியிருப்பார், அதை கேட்கணுமேனு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த பிரசங்கத்தை கொஞ்சம் பார்த்து கேட்கும்போது இதை எல்லாருக்கும் சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமே, திரும்பவும் அதை ரீகால் பண்ணும்போது அது நல்லா இருக்குமே அப்படின்னு அவர்கள் நல்லா அதோடைய விளக்கத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம கேட்போம். அதுக்கு முன்பதாக அதை பிரயோஜனப்படுத்தணும். இது எண்டு வரைக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக ஒரு வார்த்தையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று மிக தாழ்மையாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் நான் எதில் குறைவாக இருக்கிறேன்? ஒவ்வொருவரையும் கேட்டால் 1008 பிரச்சனையை சொல்கிறோம். எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் குறைவாக இருக்கிறேன். இல்லை, என் தேவன் மத்தியில் ஆத்மாவை தொட்டு சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ பாக்கியவான், என் ஆத்மாவே நீ பாக்கியவதி. நம்முடைய இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே நீ பாக்கியவதி. முடிங்க, நீங்கள் வார்த்தையை நீங்கள் முடிங்க. என் ஆத்மாவே நீ பாக்கியவான், என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படாது. அந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாக்கியமாய் வாழுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் கூட பைக் இல்லாமல் இல்லை, ஓட்ட தெரியாதவங்களை தவிர. புரிஞ்சதை நான் சொல்கிறது? ஓட்ட தெரியாதவங்க வாங்கலை, அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட்ட தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாம் பைக் இருக்குது. அமை கரெக்ட்? சரியா நான் சொல்கிறது? பைக் ஓட்ட தெரிஞ்சவங்களெலாம் நான் பைக் வச்சுருக்கேன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். முதல்ல இந்த பக்கம் முடிச்சிடலாம். இங்கேயும் இருக்குது நிறைய. பைக் ஓட்ட தெரியும், நான் பைக் வச்சுருக்கேன். நல்லா வைத்து காட்டுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நல்லா தெளிவாக காட்டணும்ல. ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பக்கம் பைக் ஓட்ட தெரிஞ்சவங்களாம் பைக் வச்சுருக்கிறேன், எனக்கு தள்ள கூட தெரியாது, நான் என்ன பண்ணுறது? ரைட், கர்த்தர் பாருங்க ஆசீர்வாதம். எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சு கார் வச்சுருக்கிறேன். கை வைத்துங்க. நல்லா கார் வச்சுருக்கிறவங்களாம் கை வைத்துங்க. அல்லேலூயா. அப்போ தான் கார் இன்னொரு கார் தருவார் ஆண்டவர். கையை வைத்தனா இன்னொன்று வந்து நிற்கும் பக்கத்தில். தேவனாகிய கர்த்தர் எப்பவுமே டபுள் கொடுக்குறவர், பொண்டாட்டியை தவிர. அவர் டபுள் த பார்ட் ஆஃப் பிளஸட் மேன். அவர் கொடுக்குறது எல்லாம் டபுளாக எடுத்துக்கோ. அதாவது ஏன்னா ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுப்பாரு, கூட கொடுக்குறாரு ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்போ ஒன்று கொடுத்துட்டு அதோட நிறுத்த மாட்டார். அடி கொடுத்தாலும் கூட கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சொல்லுங்க. அடி வாங்கினவங்க சொல்லுங்க, அடி வாங்கினவங்க சொல்லுங்கன்னு கூட கொடுக்குறாரியா, சும்மா விடுறாரு. ஐயோ வயிற்று வலின்னு போனால் பக்கத்தில் டாக்டர் செக் பண்ணவன் அவன் நான் சொல்கிறான், வயிறு மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள ஈரல் கெட்டு போயிருக்குன்றான். நான் ஆண்டவரே ஈரலோடு கூட பெருகுடலில் பிரச்சனை, சிறுகுடலில் பிரச்சனைன்றான். அதுவும் பார்த்தலன்னா வேற எத்தனை அவனை சொல்லி விட்டுறான். உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. ஆனால்
இஸ்ரவேலே நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் அன்பு மகனே மகளே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல nothing, nobody is there. ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஸ்நானப்பட்டிருக்கியா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறியா? தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவனாகிய கர்த்தரின் சமூகத்துல நான் அப்படி நடக்கணும். ஆசீர்வாதத்தினால நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறார் இருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். பேசி 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 டோட்டலி they came to fed up. அவ்வளோதான், ஒன்றும் இல்லாத போயிடுவான், ஒன்றும் இல்லாத போயிடுவான், சோர்ந்து போயிடுவான், சோர்ந்து போயிடுவான். உனக்கு விரோதமாக பேசுவான், விடமாட்டான். உனக்கு விரோதமாக போராடுவான், விடமாட்டான். உனக்கு விரோதமாக கிரியை செய்வான். ஆனாலும் கடைசியில் அவன் ஃபெயில் தான், நீ பாஸ் ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய விசுவாசம் எப்படி இருக்குது தெரியுமா? கழுத்தை பிடிச்சி தள்ளி பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. சிலருடைய விசுவாசம் எல்லாம் ஒன்றையில் டோன்ட் வரி நான் பாஸ் பண்ணிவிடுவேன். சில பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் பார்க்க, இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கணும். சில பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், ஒரு 43 கிடைச்சதுன்னா போதும், ஒரு 40 கிடைச்சதுன்னா போதும்னா உனக்கு 20 கிடைக்கிறதே கஷ்டம். நீ திட்டம் போடும்போதே எப்படி போட்டு படிக்கணும்? எனக்கு 80 கிடைக்கும், எனக்கு 80 கிடைக்கணும், மார்க்கு எனக்கு 80 கிடைக்கணும்னா அதில் பாதியாவது கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது பாஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலையாவது கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். அல்லேலூயா. நான் சொல்கிறது பரீட்சையை பற்றி பேசலை, ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி பேசுகிறேன். கர்த்தாவே நான் 80% உமக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன் விரும்புகிறேன், நடந்து கொண்டு இருக்கிறேன். 90% உமக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன் ஆண்டவரே. அந்த 10% நான் பரிசுத்தமாக ஜீவிக்க ஆசைப்படுறேன் கர்த்தாவே. என்னால் முடியலப்பா, என்னை அறியாமல் கோவப்படுறேன், என்னை அறியாமல் சண்டை போடுறேன், என்னை அறியாமல் வார்த்தைகள் வந்து விடுகிறது, என்னை அறியாமல் பேசி விடுகிறேன். அதுதான் வாழ்க்கை. கர்த்தருடைய கரத்தில் கேட்டால் உன்னை 100% பரிசுத்தமாக்கி என் மகனே என் மகளே நீ பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். சாலமோனை பார்த்து சொல்றாங்க, ஐயா நீ எவ்வளவு ஞானியா இருக்கிற, எவ்வளவு ஞானியா இருக்கிற. வந்தா ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா, உன் வார்த்தையை கேட்கிற அனைத்து மக்களும் பாக்கியவான்களையா, உன் பிரசங்கத்தை கேட்கிற தெய்வ மக்கள் பாக்கியவான்கள், வார்த்தையை கேட்குற மக்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சொல்கிறீங்களா அதை பற்றி? இந்த வாரத்தில் நான் வருத்தத்தோடு வந்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என்னவோ அவர் வாழுன்னு அடிச்சுக்கிறார். அவர் என்ன கத்துனார் தெரியுமா? இதைத்தான் சொல்கிறீங்க. ஏன் கத்துறாரு அவர்? ஏன் அவருக்கு கத்தி இப்படி வாஹா ஓஹோன்னு கத்தி பேசுகிறாருன்னா அவருக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது, சாப்பிட்டது ஜீரணம் ஆக மாட்டேங்குது, அதான் கத்துறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என் உற்சாகம் ராத்திரியில் நான் ஜபத்தில் கவனிக்கிறேன் பாருங்கள். என் சத்தம் வந்தால் தான் எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. நான் நிறுத்தின உடனே டப்புன்னு ஸ்டாப் ஆகிடுது. இல்லையா கத்தரை சோத்திரிப்போம், எல்லோரும் மகிமைப்படுத்தும், சோத்திரம் 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 சோத்திரம்னா எல்லாம் சோத்திரம் போடுறாங்க. நான் வச்சு முடிஞ்சு போச்சுக்காத. அதுக்குள்ளே எனக்கு இருமல் வந்ததுக்குள்ளே எல்லாருக்கும் இருமல் வந்துடுது. நின்றுடுது, ஜபமே காணும். அப்புறம் மறுபடியும் நான் தொடங்கணும். ஓ பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்னு திருப்பி ஆரம்பிக்குது. இது என்ன ஆவின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி ஏதோ இப்போ அங்கே குப்பை கொளுத்துவேன் சில நேரத்தில். நான்
அந்த பக்கத்தில் ஆயம்மா கொளுத்தவங்க டெய்லி. சில நேரத்தில் அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா நான் கொளுத்துவேன். அவன் குப்பை கொளுத்திட்டு இருக்கும்போது பாருங்கள், அதை தட்டி விட்டா, ஊதி விட்டா, முறத்தை எடுத்து விசிறி விட்டா அது எரியும். நல்லா எரியுதுன்னு பார்த்துட்டு வந்துடும்னு டக்குன்னு கொஞ்சம் அமுங்கும், திருப்பியும் போய் விசிறணும். அது எல்லாம் ஆவிக்குரிய அனுபவம். விட்டாத சோத்திரம் பண்ண 1 மணி நேரம் தானே, 1 மணி நேரம் ஓடு. சோத்திரம் 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 சோத்திரம், ஜெயம் 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 ஜெயம், விடுதலை 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 விடுதலை, சுகம் 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 சுகம். விட்டாமல் போட்டா ஒரே 1 மணி நேரத்தில் நீ 50 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய. எத்தனை பேர் 50 மணி நேரம் காத்திருக்கிறாங்க? சில பேர் பாதி மணி நேரம் தானே வராங்க, ஜபத்துக்கு 7:30 தானே வராங்க. அதனால பரவாயில்ல, தப்பு இல்லை. சூழ்நிலை நிமித்தம், வேலை நிமித்தம் அங்கே இவங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க, வந்து சேர்ந்துடுறாங்க, எப்படியோ ஓடியாந்து உட்காடுறாங்க, பரவாயில்ல. அதெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். பட் இருந்த நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்தாலும் அந்த 1/2 மணி நேரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த பையன் வீட்டில் என்ன பண்ணின்னுக்குதோ தெரில, இந்த பொண்ணை தனியாக விட்டு வந்தேன், அது படிக்குதோ இல்லையோ தெரில. சோத்திரம் 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 சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம். போய் என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. இப்படி ஜோம் பண்ணி இருந்தால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி போய் போன உடனே சாப்பிடணும், பசிக்குதுன்னு வாங்க, என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. இந்த யோசனை போயிட்டு அந்த 1/2 மணி நேரம் நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? பாருங்க, என் பிரசங்கத்தை விட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். நீ பாக்கியவான் தெரியுமா? நீ பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்து மகிமை. ஒரு 5 காரியம், தெரிஞ்ச காரியத்தை தான் சொல்ல போகிறேன். சங்கீதம் 34:8 தெரிந்த காரியத்தை சொல்லி முடிச்சுட போகிறேன். படிங்க. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். அப்போ உன் நம்பிக்கை எங்கே இருக்கணும்? கர்த்தர் பேரில் இருக்கணும். நம்பணும் நம்பணும். என் தேவனாலே கூடும். இந்த ஜபத்துக்காகத்தான் இன்னைக்கு பிரசங்கம். இது நான் ஜெபிக்கிறேன், என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். இந்த 50 நாளிலே நான் சொன்ன காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். என்னுடைய ஜபம் என்ன தெரியுமா? 100% மக்களுடைய பிரச்சனை இந்த ஜபத்தோட தீரணும். கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கல்வி பிரச்சனை, கேள்வி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அல்லது சரீர சுகம், எல்லாம் 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 இந்த 50 நாள் ஜபத்தோட பலவீனங்கள்லாம் போயிடணும். ஏதோ நம்ம மாத்திரை போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், நான் அதில் நல்லா இருக்கிறேன், இதில் நல்லா இருக்கிறேன். இல்லை, பெரிய பெரிய போலீஸ்வரர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. சேர்க்கிற கடைசியில் என்ன சொல்கிறாங்க? சிகிச்சை பலனின்றி காலமானார். என்ன காலம் ஆகிட்டார், போய் சேர்ந்துட்டார், அவ்வளோதான். இவன் சிகிச்சைலாம் எல்லாம் அதை நம்புறதில்லை. ஆனால் என் கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு காலம் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4 கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட 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 கடன்னு படிக்கணும். அகங்காரிகளையும் கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தரையே நம்பிக்கையா வச்சுக்க. யாரையும் நம்பாத, நல்லவனை நம்பாத, கெட்டவனை நம்பாத, அண்ணனை நம்பாத, தம்பியை நம்பாத, மற்றவனை நம்பாத. இவன் செய்வான், அவன் செய்வான், இவன் செய்வான். நம்பி யாரையும் நம்பாத. அனுபவத்தில் சொல்றேன், யாரையும் நம்பாத. கர்த்தரை மட்டும் நம்பினால் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார், நிமிர்ந்து இருக்க பண்ணுவார். நம்ம தலை என்னாலும் தாழ்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர்வனை தாழ்ந்து போக விட மாட்டான். கர்த்தருடைய நாமத்தை பயப்படாட்டும். எரேமியா தீர்க்கதரிசனம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டியிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவர்களை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது என்ன அர்த்தம்? 2 கையை ஒன்னா பிடிச்சுக்கணும், 2 கையை ஒன்னா பிடிக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க. அதாவது சொல்றார், கர்த்தர் மேல், அதாவது அந்த வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அப்புறம் 2 பேரும் உறுதியாய் பிடித்துக் கொள்கிற அனுபவம்.
அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்படுவான், கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுவான், மழை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுப்பான், வருத்தமின்றி கனி கொடுப்பான், தேவ ஆசீர்வாதத்தை பூர்ணமாக பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். நீ பாக்கியவான். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தால் நீ பாக்கியவான், பாக்கியவதி. தேவ சமூகத்தில் கேட்கணும். பிரயோஜனம் இல்லாமல் சில பேர் வச்சுக்குவாங்க, கேளக்கள் பாக்கியவதின்னுவாங்க. ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவதி, பாக்கியவதின்னு தான் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 37ஆம் அதிகாரம் 11-12. எசேக்கியேல் சாப்டர் 37 verse 11 and 12. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. படிங்கயா. இந்த எலும்பெல்லாம் வளர்ந்து போச்சு, நம்பிக்கை அற்று போயிடுச்சு. இந்த எலும்பெல்லாம் காலம் எனக்கு வீக் ஆகிட்டாங்க, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கையா, என்னால் முடியல. நீ படுத்துக்கிட்டே கூப்பிட்டு பாரு மகளே, நீ படுக்கையிலிருந்து ஏசு போதுன்னு சொல்லிப்பாரு. கர்த்தர் உன்னை பிடிப்பதுக்கு ஆள் இல்லாமே உன்னை எழுந்து நிற்க வைப்பாரு. ஹல்லேலூயா. உனக்கு கை கொடுக்க வேண்டிய ஆள் இல்லை, உன்னை எழுந்து நிற்க பண்ணுவார். அதான் வசனம் சொல்லுகிறது. ஏன் வாசிக்க தம்பி, என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். நான் செத்துருவேன். அதான் அர்த்தம் அறுப்புன்றதுன்னா, நான் செத்துருவேன் போல் இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை நான் எங்கே போனாலும் சொல்கிறேன். முதல்ல அந்த நம்பிக்கை தான் வருது. ஒரு 4 நாள் ஜுரம், அப்படியே எழுந்துக்க முடியல, மேலெல்லாம் ஒரே கஷ்டம், டயர்டு, ஒன்றும் முடியல, கையசைக்க முடியல, காலை அசைக்க முடியல. பாஸ்டர் 4 நாளாக எழுந்துக்க முடியல பாஸ்டர். நீங்கள் சொல்கிற டோன்லேயே சொல்கிறேன் நான், எனக்கு ஒன்றுமே முடியல பாஸ்டர், செத்துடலாமான்னு இருக்குது, போய் தொலைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா செத்துடலாமான்னு இருக்குதுன்னு ஏன் சொன்னேன்? அப்போ நீ ஆல்ரெடி டுக் டிசிஷன் இல்லை, நீ முடிவெடுத்துட்ட. நான் சொல்லுங்க ராஜா, என்னன்னு முடிவெடுத்திருக்காங்க? செத்துடணும்னு முடிவெடுத்துட்டேன். அவர் எடுக்கல, அதனால தான் சொல்ல மாட்டார். அவர் செத்துடணும் நீ முடிவெடுத்துட்டல. நான் என்ன சொல்கிறேன், சபையில் ஒரு நபர் குறைஞ்சது போன்றேன். ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? என்ன இது அக்கறம், அநியாயம், இதுக்கையா கேட்க வந்தான்? ஆமாயா, நீ சொல்லக்கூடாது. இனி ஒரு நாள் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், நீர்மூலமாகும் வரைக்கும் திரும்பேன், நீர்மூலமாகும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தாவே நல்லனே, அன்பு கூறுவேனே, உத்தமமானதும் வழிதானே, கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றது தெரியுமா? வார்த்தை விசுவாசி வாயிலிருந்து எந்த விதமான அதாவது விருப்பமில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வாயில வரக்கூடாது. கெட்ட வார்த்தைக்கு சமமான வார்த்தை எது? செத்துருவேன்றது. அதை சொல்ல கூட பயப்படுறீங்கல்ல, அவ்வளோ பயம் இருக்குல்ல. அப்போ வாழணும்னு ஆசை இருக்கு. என் தேவன் சொன்ன வார்த்தை அதுதான்யா. உயிர் தெழுந்து வெளியில் வந்த உடனே முதல்ல மரியாதை சந்திச்சாரு. பார்த்த உடனே சொல்லிட்டாரு, மை டியர் மேடம், நீ வாழ்க,
நீ வாழ்கன்னு தான் சொன்னார். செத்து தொலையன் என் மூஞ்சில் வந்து முடிச்சிட்டிய முதல்ல கேட்கல, சொல்லலை. நீ வாழ்க. நான் சொல்கிறதும் அதுதான். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வாழ்ந்துரு, நீ சுகமாயிரு, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு. உன் பிரச்சனை எல்லாம் உதறி தள்ளு. கர்த்தருக்குள்ளாக உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மால ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த பலன் எனக்கு இருக்கு, அந்த பலன் எனக்கு இருக்கு. அதை வச்சுக்கணும். எவ்வளவு முடியலன்னாலும் சரி, நீ எவ்வளவு முடியல, ஜபத்துக்கு வர முடியல பரவாயில்ல, படுத்து இருக்கிற பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற பரவாயில்ல, சொல்லு, கர்த்தாவே சோத்திரம், நீ தந்த சுகத்துக்கு சோத்திரம், நீ தந்த சுகத்துக்கு சோத்திரம். உம்மை நம்புகிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏராள வசனங்கள் இந்த அதாவது பாக்கியவான் என்று சொல்லுகிற வசனம் 87 முறை வேதத்தில் இருக்கு. நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று. அப்படியானால் வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128:1 செகண்ட். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் முடிங்க. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். எது பயப்படணும்? நீ பொய் சொல்ல வாய் திறக்கும் போது கர்த்தருக்கு பயப்படணும். வாயில் சிகரெட்டை வைக்கும்போது கர்த்தருக்கு பயப்படணும். அது அவங்க. நீ கல்யாண வீட்டில் வெத்தலை பாக்கு போடும்போது கர்த்தருக்கு பார்க்கணும். கர்த்தர் பார்க்குறாரு. என்ன பண்ணுறது, கவுச்சி சாப்பிட்டேன்னு, அதனால் சும்மா லைட்டாக போட்டேன். 2 பாக்கு, 2 வெத்தலை, ஒரு வெத்தலை 2000 ரூபாயா? என்னடா இவரு வரைக்கும் சொல்கிறாரு. நேற்று முந்தின நாள் ஒரு 4 நாளுக்கு முன்னால் பேப்பரில் போட்டிருந்தான். ஒரு வெத்தலை, சின்ன வெத்தலை 2000 ரூபாயா, கமார் வெத்தலை 4 ரூபாயா? அதெல்லாம் விலையெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், கவனிச்சிங்க, போய் வாங்கிக்கோங்க. வெத்தலை பாக்க போட்ட வாய் வீங்கி போகும். கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக ஜீவிக்கணும். உன் இளமையை குறித்து ஒருவனை ஆசைட்ட பண்ணக்கூடாது. அதான் என்னுடைய, நான் ஏன் இவ்வளோ கடினமாக பேசுகிறேன்னா, என் சபையில் உபதேசம் கேட்குற என் பிள்ளைகள் அத்தனை பேர் என் கூட வரணும். எங்க பரலோகத்துக்கு நான் போகும்போது என் கூட ஒரு குழந்தை கூட இங்கே இருக்கக்கூடாது. ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், ஒரு வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க, வாலிப எல்லாரும் சேர்ந்து மொத்த பேரும் போய் அங்கே நிற்கணும். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் போய் நிற்கணும். அங்கே அத்தனை பேரும் போய் ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 128 சொல்கிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அதுக்கு பின்னால் உள்ள வசனங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சம்பாதிக்கிறத என்ன செய்யணும்? கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என் வீட்டில் இன்னைக்கு பிரயாசப்பட்டு சம்பாதிச்சது வெறும் கஞ்சி தான். சந்தோஷமாக சாப்பிடு, மகிழ்ச்சியாக சாப்பிடு. கர்த்தர் தர்றதை ஹாப்பியாக ஏற்றுக்கொள். நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி தருவார். தேவனாகிய கர்த்தர் தருகிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி யார் வீட்டு ஓரத்தில்? வாடகை வீட்டில் இருக்கிறிய, வாடகை வீட்டில் இருக்கிற என் அன்பு பிள்ளைய நீ ஜெபிக்கணும். கண்டிப்பாக கர்த்தாவே எனக்கு ஒரே ஒரு சென்ட் வீடு இடம் கொடு. நான் 1 சென்ட்டில் கொட்டா கட்டினா கூட அது என் வீடு. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளை, நான் இதை உங்களுக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லலைன்னு தப்பாகவே எடுக்கக்கூடாது. அவருக்கு அவங்க அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மா வச்சுட்டு போனாங்க. நானும் சம்பாதிச்சேன், ஒன்றும் கிடையாது, வச்சுட்டு போனாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்கள் அம்மா உன்னை அவன் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ சம்பாதிச்சது எங்கே? கம்பாதி இல்லை, முயற்சி எடு. ஒன்று வேணாம், நீ ஓட வேணாம், ஆட வேணாம், ஓடும் முழங்கால்.
ஓடு முழங்காலே, கத்தாவே ஒரு சென்ட் இடம் எனக்கு வேணும், என்னுடைய சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடு கத்தாவே எனக்கு தரணும். இனிமேல் நான் வாடகை வீட்டில் வாழ மாட்டேன், வாடகை வீட்டில் வாழ மாட்டேன், வாடகை வீட்டில் வாழ மாட்டேன். கத்தாவே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சேர்த்து வை சேர்த்து வை சேர்த்து வை சேர்த்து வை. கத்தர் கொடுக்கறத சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சேர்த்து வை. சேர்த்து வச்சு ஒரு சென்ட்ல ஒரே ஒரு கொட்டா, ஓலை கொட்டா போட்டு ஓலை ஒரு சோறை வச்சு மேலே ஓடு போட்டுக்க, உட்கார்ந்து சந்தோஷமா இரு. இப்போ உன் வீட்டு ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதில் நீ என்ன பண்ற? அதில் என்ன பண்ற? கொய்யா மரம் நடுற, முருங்கை மரம் நடுற, கத்திரிக்காய் செடி போடுற, தக்காளி செடி போடுற. வாரத்தில் 15 நாள் 25 நாளைக்குள்ள தக்காளி வந்துடும், 25 நாளுக்குள்ள கத்திரிக்காய் காய்ச்சிரும். அப்போ நீ எதை சாப்பிடுவ? எதை சாப்பிடுவ? சி, என் வீட்டில் காய்ச்சி கிடக்குது தெரிதுனா அது யாராவது எத்தனை போட்டோம், நான் அங்கே போய் தான் வாங்குவேன், ஊட்டி வச்சுட்ட பிள்ளைத்தான் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு நீ ஊட்டிக்கு போனீங்கன்னா, வீட்டில் கத்தர் கொடுக்குற கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு, இனி என்ன போட்ட தக்காளி விளைஞ்சிருக்கு, அங்கே கரண்டக்கிழங்கு விளைஞ்சிருக்கு, நீ எடுத்து பாரு, சாப்பிடு. வீட்டோரங்களில் என் மனைவி புருஷன் எப்போ வெளியே போகிறானோ அப்போ காத்தின கதவு விடு, கொரட்டை கொரட்டை கொரட்டை. வச்சுட்டு போன டம்ளர் அங்கேயே இருக்கும், வச்சுட்டு போன பாத்திரம் அங்கேயே இருக்கும். தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்ப? எவ்வளோ நேரம் உன் நித்திரை? எனக்கு வசனம் எடுக்க நேரம் இல்லை, நீதிமொழிகள். எவ்வளோ நேரம் படுத்திருப்ப? எவ்வளோ நேரம் உன் நித்திரையை உன்னை விட்டு விலக்காதிருப்பாய்? தூங்கட்டும், கையை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்பாயோ அப்படின்னு வசனம். தூங்கத்துக்கு தலையானை பிடிக்கின்னு போயிடுவாங்க பெரியவங்க. ரொம்ப நேரமாக தூங்கி இருக்கிறானே பழான்னு சொல்லி தலையானை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கையை எப்படி வச்சுன்னு தூங்குவான். ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனுடைய பிள்ளைய, உனக்கு பகலில் நேரம் கிடைக்கிது, முழங்கால் போடுறியா? முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாரு, 1 சென்ட் இடம் கத்தர் கொடுப்பாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? உங்கள் அல்லையா பத்தாது. 1 சென்ட் இடத்த கத்தர் கொடுப்பாரு. முடியாதுன்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத. அழியிறது அழியட்டும், போகிறது போட்டோம். கத்தாவே தெரியாமல் செஞ்சிட்டோம், அறியாமல் செஞ்சிட்டோம். கத்தாவே எனக்கு 1 சென்ட் இடம் வேணும், எனக்கு ஒரு 10 சென்ட் இடம் வேணும், எனக்கு ஒரு 5 சென்ட் இடம் வேணும். வாங்கு வாங்கு வாங்கு, வீடை கட்டு வீடை கட்டு, சின்னதாக கட்டு, பெருசாக வேண்டாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் 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 ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு அதான் அர்த்தம். பக்கத்து விட்ட பிடிங்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னார் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னா வந்துடுறான். சும்மா நாள கல்லை தூக்கி நட்டுட்டு இது எந்த உண்டுன்றான் இருக்கிற நல்லவனுங்க. ஆனால் வேதத்தின்படி நான் சொல்கிறேன், நீ வலது புறத்தில் இடது புறத்திலுக்கு இறங்கொண்டு பெருகுவாயின்னா முதல்ல நடுவில் சின்னதாக வீடு கட்டு, அப்புறம் வலது பக்கத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, இடது பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணு, இங்கே ஒரு பெட்ரூம் போடு, அங்கே ஒரு பெட்ரூம் போடு, இங்கே ஒரு பிள்ளைய உட்கார வை, வாழ்ந்திரு, சுகமாயிரு. உன் மனைவி வீட்டோரங்களில், உன் பிள்ளைகள் ஊரை சுற்றி கடன் வாங்குவார்கள். அப்படியா சொல்லியிருக்கு வசனம்? உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அப்போ தான் நீ பாக்கியவானா இருக்க முடியும். 2வது, நேரம் போயிடுச்சு, நான் போயிடுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 16:15. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வரேன். நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு உன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் வஸ்திரத்தை பார்த்துக்கோ, பிடிங்கிட்டு போயிட போறான். வந்தான். கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்தார் தெரியுமா?
பேடையில கொண்டு போய் வச்சு கிட்டத்தட்ட 383 நாள் சோத்த போட்டு மிருகங்களுக்கு அது இது எல்லாம் அன்பை காட்டினாரு. எல்லாத்துல உட்கார்ந்துருந்தான், சந்தோஷமா இருந்தான். அவன் அதாவது பேடை அரராத் மலைக்கு போய் நின்றுச்சு. அங்கிருந்து கீழே இறங்கினா நல்லா முக்கியமான மிருகங்களை பிடிச்சு பலி செலுத்தினான். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த நோவா என்ன பண்ணான் தெரியுமா? ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு நிர்வாணமாய் விழுந்து கிடக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இதுதானா வாழ்க்கை? கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிக்கும் போது இதுதானா வாழ்க்கை? கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது இதுதானா வாழ்க்கை? நிர்வாணமா விழுந்து கிடக்கிறாயா? 385 நாள் தேவன் காப்பாத்தினாரு. அழகா பலி செலுத்தினா, குடும்பத்தோட, மனைவியோட, மருமக்கமாரோட, பிள்ளைகளோட, மிருகங்களோட, எல்லாத்தோட சந்தோஷமா. சிங்கத்தை போய் தட்டி கொடுத்துட்டு போவான். சிங்கம் நல்லாரு. புலியை போய் தட்டி கொடுப்பான். வேற மிருகங்களை தட்டி கொடுப்பான். அதுங்களுக்கு ஆகாரம் கொடுத்தான். வசனம் சொல்லுது, அவன் எல்லாம் செய்தான், ஹாப்பியா இருந்தான். இப்படி வழி நடத்தின கர்த்தர் அங்க உள்ள ஒரு சிங்கம் பீறி இருந்திருந்தா என்ன ஆயிருப்பான்? இப்படி எல்லாம் காப்பாற்றி உன்னை வழி நடத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு நீ செய்யற பரிகாரம். நிர்வாணமா விழுந்து கிடக்கிறான். வஸ்திரம் போயிடுச்சு. என்ன வஸ்திரம்? 61:10 எஸ்ஐயா 61:10. சீக்கிரம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். மணவாளன் தன்னை ஆகரினால் அலங்கரித்துக் கொள்கிறது போலவும் சிங்காரித்து கொப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தந்தார், நீதியின் சால்வை எனக்கு கொடுத்தினார். ரட்சிப்பின் வஸ்திரம், உன் ரட்சிப்பின் வஸ்திரம் பாதுகாக்கப்படணும். வஸ்திரங்கள் தரித்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீ வஸ்திரத்தை விட்டுற. எது வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், அன்பின் வஸ்திரம், ஆசீர்வாதமான வஸ்திரம், நிறைய சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படட்டும். இதெல்லாம் விட்டுடு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். யாக்கோபு 1:12. அது அடுத்த குறிப்பு, கடைசி குறிப்பு சொல்லி முடிச்சுடுறேன். வெளிப்படுத்தல் 26. சீக்கிரம். முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானம், பரிசுத்தவானும் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன தெரியுமா? கடைசியாக சொல்கிறது, நல்லா கவனித்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் 1000 வருஷ அரசாட்சிக்கு போகிறது தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பரிசுத்த முதலாம், அதாவது இப்பொழுது காலம் சென்ற எல்லா பரிசுத்தவான்களும் தேவ சமூகத்தில் உயிர்த்தெழுவார்கள். அதாவது செத்து போன ஆவியெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். கொளுத்த ஆவி, பதைச்ச ஆவி எல்லாம் அடக்கம் பண்ணி முடிஞ்சிருக்கு. இப்போ கர்த்தருடைய சத்தம் யார் காதலை கேட்கணும்னா, பரிசுத்தமாக ஜீவித்து கண்களை மூடின பரிசுத்தவான்களுடைய காதுகளில் ஏறி வாருங்கள் என்று சத்தம் கேட்கும். ஏறி வாருங்கள் என்று சத்தம் கேட்கும்போது எசேக்கியேல் 37 சொல்லப்பட்டபடி அங்கே எலும்புகள் உயிரடையுமா சொல்லு. தீர்க்க தரிசனம் சொல்கிறான், எலும்புகளே உயிரடையுங்கள். 37 அதிகாரம் 1 படிச்சிங்கன்னா தெரியும், படிக்க வேண்டாம். எலும்புகளே உயிரடையுங்கள். ஒன்னொன்னா சரன்னு வந்து சேருது. எலும்பெல்லாம் சேர்ந்து அது ஆவி அதுக்குள்ளே வரட்டும், மாம்சம் அதற்கு மேல் வரட்டும், அதுக்குள்ளே சரீரம் வரட்டும், எலும்புகள் வரட்டும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து கால் ஒன்றி நிற்குது. பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. அந்த தோற்றம், அந்த பயங்கர தோற்றம் பரலோகத்துக்கு ஏறி போகிறது. அந்த அதிகாரம் முழுதும் வாசிக்க எனக்கு சமயம் இல்லாதனால விட்டுறேன். அது அப்பளவும் ஏறி போகிறது. பரிசுத்தவான்களுடைய ஆவியெல்லாம் ஏறி போகிறது. பாவிகளுடைய ஆவியெல்லாம் அக்கிரம அநியாயம் செய்து கொலை இப்படிப்பட்ட அநியாயங்களில் அகப்பட்ட மக்களுடைய ஆத்மாவெல்லாம் பூமியிலே கிடக்குது. 1000 வருஷம் சிரச்சேதம் பண்ணப்பட்டோடைய ஆத்மாக்கள் உயிர் தேடும். 3வது வேதத்தின்படி சொல்லும்போது 7 வருட தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களை காணப்பட்டிருந்த இந்த ஆவிகள் எல்லாம் தேவனோடு கூட இருப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் காலத்தில் அதாவது தங்கள் ஜீவியத்தை காத்து கொண்ட ஒரு சிலர் அவர்கள் பிற்காலத்தில் ஏறி வருவார்கள். ஆனால் 2 சாட்சிகள், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2 சாட்சிகள் ஏறி வருவார்கள். இவங்க எல்லாம் தான் மட்டும்தான்
1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவோடு கூட இருப்பார்கள். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். இதை பற்றி விளக்கமாக பின்னால் சொல்லுகிறேன். 2 சாட்சிகள் இருப்பாங்க, இரத்த சாட்சிகள் இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இன்றைக்கு செத்தால் பரிசுத்தவானாய் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் இருந்திருந்தால் அவர்கள் 1000 வருஷ ஆட்சிக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் வந்து நிற்பார்கள், தேவ சமூகத்தில் காணப்படுவார்கள். அப்படி என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுவே என்று ஜீவிப்போமானால் இன்றைக்கல்ல கர்த்தருடைய வருகைக்கு முன்னால், ஒருவேளை கர்த்தருடைய வருகை நாளிலே தேவனாகிய கர்த்தர் திடீரென்று இன்றைக்கு வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்று யோசிக்க வேண்டாம். பரிசுத்தமாக இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட தங்கி இருக்க போகிறோம். மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட தங்கி இருக்க போகிறோம். பரிசுத்தம் இருந்தால் தான் மறுரூபமாக முடியும். பரிசுத்தமாக இருந்தால் தான் மறுரூபமாக முடியும். வஸ்திரம் கரைப்பட்டிருக்கக்கூடாது, வஸ்திரம் கரைப்பட்டிருக்கக்கூடாது. அவர் சொன்னார், அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொன்னார், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக தமக்கு முன் நிற்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. வாசித்து வாருங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூரணமான புது அனுபவத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த 5ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 23ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. முழு வேண்டாம் டைம் போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். பின்னால் வாசித்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்தால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஜெபிக்கலாமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே பாக்கியவான். எழுந்திருப்போம். ஜெபன்னோடனே தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருந்தோம். உடனே ஜெபிக்கலாமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சொல்ல முடியுமா? உன்னால சேலஞ்சா பேச முடியுமா? எனக்கு ஒப்பானவன் யார்? எனக்கு ஒப்பானவன் யார்? எனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரை நம்பியிருந்தால் நீ பாக்கியவான், கர்த்தரை நம்பியிருந்தால் நீ பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நீ பாக்கியவான், கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நீ பாக்கியவான். புது வஸ்திரங்களை தரித்து கொண்டால், ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டால் நீ பாக்கியவான், பாக்கியவதி. ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டால், உன் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டால் நீ பாக்கியவான், பாக்கியவதி. தேவ சமூகத்தில் காணப்படுவோம். இந்த ஒரே ஒரு வசனத்தோடு கடந்து போங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நான் பாக்கியவான், கர்த்தருடைய சமூகத்திலே நான் பாக்கியவதி. கர்த்தர் என்னை நன்றாக வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை சுகமாக வைத்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்போம், நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் பாக்கியவான்களாக என்னாலும் ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவளாய் அவருடைய சன்னிதானத்து முன்பாக நிறுத்தவல்லவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கிய சிநேகம் பராமரிப்பு ஆசீர்வாதம் இவையாவும் நம்ம நீருடைய சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.